அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது ஆன்லைன் கிளாஸ்லேயே இருக்கிறதுனால நமக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸை பிடிஎஃபாக பண்ணி நம்ம டீச்சர்ஸ்ங்களுக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது. ஸோ அதை எப்படி அனுப்புறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஏதாவது எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பிடிஎஃபாக மாற்றி நம்மளே அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஏதாவது எக்ஸாம் வைக்கிறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 பேஜ் 5 பேஜ் இருக்கும், இல்லை அதுக்கு அதிகமாக கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நமக்கு பிடிஎஃபாக மாற்றி அதைய அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ முதல்ல எப்படி பிடிஎஃபாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அபவுட் ஸ்கேனர் பார்த்தீங்களா, இந்த ஐகான் இருக்கிற இந்த ஸ்கேனரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே சைன்இன் வித் அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதில் சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்னால சைன்இன் பண்ணிக்கிறேன். இப்போது அவ்வளோதாங்க, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி. லெட்ஸ் கோ கொடுத்தோம்னா நம்மளுடைய கேமராவில் அலோவ் பண்ணுறது கேட்கும், அலோவ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேஜை கிளிக் பண்ணணுமோ அந்த பேஜ்கிட்ட இப்படி வச்சா போதும், அதுவாகவே ஷார்ட் எடுத்துக்கும். அதுவே என்ன சைஸ் வேணும், எதை மட்டும் கிளிக் பண்ணணும்னு சொல்லி காமிக்கும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பேஜை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா கீப் ஸ்கேனிங் கொடுத்துருங்க. கீப் ஸ்கேனிங் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜில் வச்சு அதை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். கேப்சர் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு சைஸ் தேவையான அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் மாற்றிட்டு கீப் ஸ்கேனிங் கொடுக்கலாம். இப்போ நான் 2 பேஜ் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஆட்டோ கேப்சர் ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே ஆப்ஷன்லாம் காமிக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன்ஸை மாற்றி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் இதில் மேலே வச்சாவே போதுங்க, அதுவே வந்து அந்த கார்னர்ஸை வந்து கார்னர்ஸ் காட்டுது இல்லைங்களா, அந்த ப்ளூ கலரில், அதுவே வந்து ஆட்டோ கேப்சர் ஆகிக்கும். நாம் அந்த எந்த சைஸுக்கு வேணும் அப்படிங்கிறத மாற்றி கீப் ஸ்கேனிங் கொடுத்துருக்கலாம். நான் இப்போ 4 பேஜ் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேஜ் வேணால் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒன்று, நாம் இப்போது இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து அனுப்பும்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கெல்லாம் இதோட நேமை எடிட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த எடிட் ஆப்ஷன் வந்து இதில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பென்சில் சிம்பிள். இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன வேணுமோ அந்த நேமில் நாம் ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிவிட்டு சேவ் பிடிஎஃப் கொடுத்தோம்னா நம்மளுடைய பிடிஎஃப் சேவ் ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுங்கிற பிடிஎஃப்பில் நாம் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம சேவ் பண்ணி வச்ச பிடிஎஃப்பை எப்படி கூகுள் ஃபார்மில் அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு கூகுள் ஃபார்முக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ உங்கள் அப்லோட் த ஃபைல் ஹியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் ஆட் ஃபைல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி காமிக்கும். அதில் செலக்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் யுவர் டிவைஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபைல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. மேக்ஸிமம் ரீசன்ட் ஃபைல்ஸில் தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம், நம்ம இப்போ தான் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ரீசன்ட் ஃபைல்லையே காமிக்கும். இல்லாட்டி இந்த அடாப் ஸ்கேன் அது இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போனீங்கன்னா நான் பண்ணி வச்ச ஃபைல் நமக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்களா, மேத்ஸ் பிடிஎஃப்னு இருக்குது இல்லைங்களா, இதுதான் நம்ம ரீசெண்டாக பண்ண ஃபைல். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இங்கே வந்துடும். maths.pdf வந்துருக்கு இல்லைங்களா, இதைய அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா அப்லோட் ஆகுது பாருங்கள்.
பார்த்தீங்களா, உங்களுடைய மேத்ஸ் பிடிஎஃப் இங்கே அப்லோட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், உங்களோட வேலை ரொம்ப ஈஸி. தேங்க்யூ. Subscribe our channel for more videos.